அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நம் பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த கிருபை, அவரது உன்னதமான தெய்வீக திட்டங்களை தானியேல் தீர்க்க தரிசன பாகத்தின் மூலமாக நாம் ஆராய்ந்தறியக்கூடிய ஒரு தருணத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த வகுப்புகளிலே நாம் ஆராயும் பொழுது தானியேலினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த சிலை தரிசன வெளிப்பாடு. ஆகவே தானியேல் 2ஆம் அதிகாரத்துல ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர் ஏற்கனவே சொப்பனத்தின் மூலம் கண்டிட்ட அந்த சிலையினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பொருள்களை, மறைபொருள்களை சர்வ வல்லவர் விளக்க தானியேல் கேட்க, அதை தானியேல் தேவனுக்கு மகிமையாக ஜெபித்து அவருக்கு மகிமையை செலுத்தி ராஜாவுக்கு விளக்கிட அந்த ஒரு விசேஷித்த தெய்வீக திட்டத்தின் பாகத்தை நாம் அறிந்து கொண்டோம். அதாவது பிதாவாகிய தேவனுடைய ஆதீனத்துல மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய காலங்கள் மற்றும் வேலைகள் பற்றிய சத்தியங்களில அவர் புறஜாதி ராஜ்யங்களுக்கு அனுமதித்த ஆளுகையின் காலப்பகுதிகள். ஆக இந்த ஆளுகையின் காலப்பகுதிகளிலே எவ்விதமாக அந்த பேரரசுகள் எழும்பும், உலகத்தை ஆளும் என்பதையும், பிற்பாடு மனிதர் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் எவ்விதமாக வரும், எந்த விதத்தில் அந்த அழிவை அது ஏற்படுத்தும், அந்த சொப்பனமான அந்த தீர்க்க தரிசன அவர் விளக்கினார். ஆகவேதான் தேவனுடைய உத்தம பிள்ளையான, தேவனுக்கு மிகவும் பிரியமான தானியேல் அவர்கள் இந்த சொப்பனத்தினுடைய இறுதி பகுதியில இவ்விதமாக அவர் கூறினார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44 மற்றும் 45 நாம் கவனமாய் வாசிக்க கேட்போம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கி நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களையெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். அன்பான சகோதர சகோதரிகளை, வாசித்து கேட்ட இந்த தேவனுடைய உன்னதமான விளக்கத்தின் பகுதியிலே கருவியாக தானியேல் பயன்படுத்தப்பட்டார். அந்த ராஜாக்களின் நாட்களிலே, அதாவது இரும்பும் களிமண்ணும் கலந்தும் கலவாதது போல ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள் என்ற ஒரு விசித்திரமான ஐக்கியத்தை அல்லது ஒரு மாறுபாடான கூட்டு கலவையை பற்றி அவர் விவரித்துவிட்டு, அந்த ராஜாக்களின் நாட்களில, அந்த பீரியட் ஆஃப் டைம், அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில, இந்த டேஸ் ஆஃப் தோஸ் கிங்ஸ், அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில வாழ்ந்த அந்த ராஜாக்களின் நாட்களில சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யம், அதுவே தேவனுடைய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை அவர் எழும்ப பண்ணுவார், will raise up. அவர் ஆயத்த ஏற்பாடுகளோடு தொடக்க நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறார். ஆகவே அந்த தெய்வீக ராஜ்யமானது அந்த ராஜாக்களின் நாட்களிலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனால் அனுமதிக்கப்பட்டது என்ற மாபெரும் சத்தியத்தை தானியேல் அவர்கள் அங்கே குறிப்பிடுகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேலின் காலத்திலே தானியேல் மூலம் பிதாவாகி தேவன் கொடுத்திட்ட விளக்கத்தை பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் முதல் சாம்ராட் சக்கரவர்த்தியாகிய நேபுகாத்நேச்சார் எந்த அளவுக்கு புரிந்திருந்தாரோ நாம் அறியோம். ஆனாலும் இந்த கடைசி கால திருச்சபை, லவோதிக்கியா கால திருச்சபைக்கு பிதாவாகி தேவன் அவரது உன்னதமான குமாரனுடைய 2ஆம் வருகையின் பிரசனத்திலே அவர் வந்திருந்து லவோதிக்கியா சபையினுடைய கதவை அவர் தட்டி, அதாவது மனதின் அரைக்கதவை தட்டி கதவை திறக்கக்கூடிய ஒவ்வொரு இருதயத்திற்கும் அவரே அரை கட்டி கொண்டு பந்தியேற்பு செய்து போஜன பந்தியை, பலமான ஆகாரங்களை ஆயத்தம் செய்து அவரே பரிமாறி ஊனும் நினமும் உள்ள தெளிவேனிலும் மதுரமான பழமையான திராட்சரசங்களும் புதிய திராட்சரசங்களும் அடங்கிய துருத்தியிலிருந்து அவரே கொடுக்கக்கூடிய உன்னதமான சத்தியங்களில ஒன்று பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம். ஆம், 5ஆம் உலக பேரரசு. ஆகவே இந்த மாபெரும் ராஜ்யத்தை பிதாவாகிய தேவன் எந்த காலப்பகுதியிலே அவர் அனுமதிக்கிறார், எந்த காலப்பகுதியிலே அந்த ராஜ்யத்தினுடைய துவக்க பகுதியானது இருக்கும் என்பதை அறுதியிட்டு உறுதியாக, மிக நேர்த்தியாக, மிக துல்லியமாக பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்தின் வெளிப்பாடாக அவரது தாசனாகிய பிதாவாகிய தேவனால் மிகவும் மிகவும் நேசிக்கப்பட்ட தாசனாகிய
தானியேலின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தினார். 44ஆம் வசனத்தின் முதல் ஆவிக்குரிய ஏற்ற நேர சத்தியம் அந்த ராஜாக்களின் நாட்களிலே, இன் த டேஸ் ஆஃப் தோஸ் கிங்ஸ், அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணக்கூடிய மாபெரும் அற்புத நிகழ்ச்சியை அனுமதித்திருக்கிறார். அந்த விசேஷித்த நிகழ்ச்சியானது நிச்சயம் நிறைவேறும் என்ற விசுவாசத்தோடு தானியேல் அந்த விசேஷித்த சொப்பனத்தின் ஆழ்ந்த சத்திய அர்த்தத்தை அவர் விளக்கி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அந்த ராஜ்யத்தினுடைய மற்றும் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தினுடைய வெளிச்சமானது, அந்த ராஜ்யமானது வேறு ஜனத்திற்கு விடப்படுவதில்லை, அது தேவனுடைய ஜனத்திற்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற மாபெரும் சத்தியத்தின் மறுபகுதியை அவர் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த ராஜ்யத்தினுடைய விசேஷித்த ஏற்பாடானது ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே என்று சொப்பனத்தை கண்டிட்ட நேபுகாத் நேச்சாரின் சிந்தனையை ஈர்த்து அந்த சிந்தனைக்கு தானியேல் அவரை கொண்டு வர வைத்து அந்த சிந்தனையில் இருந்தபடியே அது என்ன நடந்தது, அதற்கு அடுத்தது என்பதை அவர் விளக்கும் பொழுது சித்தமெல்லாம் கலங்கியிருந்த அந்த நேபுகாத் நேச்சர் இந்த சொப்பனத்தின் ஆழ்ந்த அர்த்தத்தை கற்கும் பொழுது அவர் மிகப்பெரிய பயபக்தியோடு அந்த சொப்பனத்தின் ஆழ்ந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படிய தொடங்கி அவருடைய அங்கமெல்லாம் அவருடைய சிந்தையெல்லாம் நெறிந்திருக்கக்கூடிய அந்த சத்தியத்திற்கு அவர் நிச்சயம் ஆட்பட்டிருக்க வேண்டும் என்று வேதாகம அனைவருமே சந்தித்து தேவனுடைய மாபெரும் வினோதமான விசித்திரமான வழிகாட்டுதலை அந்த புறஜாதி ராஜாவுக்கு எவ்வாறெல்லாம் கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு கணம் நம் அனைவரையும் சிந்திக்க வைக்கிறார். ஆமன்பானவர்களே, ஆகவே நீர் கண்டீரே என்று நேபுகாத் நேச்சரை அந்த பகுதிக்கே அழைத்து சென்று அவருடைய விசுவலைசேஷன் பவரை காண்பிக்கிறார். அவருடைய அந்த விசேஷித்த வியாக்கியானத்தை கொடுத்து விட்டு அப்படியே அவர் கண்டு கொண்டிருக்கிறபடியே அந்த விசேஷித்த உலோகங்கள் அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி, அதாவது அந்த கல்லானது அந்த உலோகங்களை எப்படி நொறுக்கிருக்கோ அதே போல அந்த உலோகங்களால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கப்படும், நிர்மூலமாக்கப்படும், அதே நேரத்தில் தானோ என்றென்றைக்கும் நிற்கும் என்ற ஒரு விஸ்தாரிப்பான விளக்கத்தை அங்கே தானியேலின் மூலம் தேவன் கொடுக்கிறார். ஆகவே இந்த காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் மகாபெரிய சக்கரவர்த்தியும் விசேஷித்த போர் வீரனுமான இந்த நேபுகாத் சப்த நாடியும் ஒடுங்கி அவர் எப்பேற்பட்ட தெய்வீக திட்டத்தை தேவன் தனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை ஒரு கணம் சிந்தித்து பார்த்திருப்பார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் தானியேலுடைய விசுவாசமானது 45ஆம் வசனத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. இனிமேல் சம்பவிக்க போகிறது மகாதேவன் the Lord God Almighty சர்வ வல்லவர் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். இனிமேல் நடக்க போகிற காரியம் இதுவே தெய்வீக திட்டம், இதுவே உன்னதமான ஆழ்ந்த தீர்க்க தரிசன விளக்கம். ஆகவே பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் முதல் சக்கரவர்த்தியாக தேவனால் அனுமதிக்கப்பட்டவரும் உருவாக்கப்பட்டவரும் அவரது ஊழியனாக பயன்படுத்தப்பட்டவருமாகிய இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு தெரிவிக்க தேவன் சகாயம் செய்தார். ஆகவேதான் இப்படிப்பட்ட சொப்பனத்தின் விளக்கமானது தேவனுடைய கருவியும் அவருக்கு மிகவும் நேசமானவரும் பிரியமானவருமாகிய தானியேலின் மூலம் பிரத்யேகமாக இந்த ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆகவே தானியேலின் விசுவாச வர்த்திப்பு அது முழுமையானது, அது பரிபூர்ணமானது. ஆகவே அவர் விசுவாசத்தினுடைய மிக விசேஷித்த வளர்ச்சி நிலைமையிலே காணப்பட்டிருந்தார். ஏற்கனவே அவருடைய வாலிபம், அவருடைய சூழல், அவருடைய படைப்பட்டான தருணங்கள் ஒருபோதும் அவருக்கு தடையாய் இருந்ததில்லை. தடைகளையும் தாண்டின அந்த தானியேல் இளம் பிராயத்திலேயே பிதாவாகி தேவனை பற்றி கொண்டிருந்தார் என்பதை கடந்த வகுப்புகளிலே நாம் ஆராய்ந்தோம். ஆகவே தானியேலின் விசுவாசமானது உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக தெய்வீக வார்த்தைகளினுடைய விளக்கமான இந்த சொப்பனம் நிச்சயம், கன்ஃபர்மிட்டி, நிச்சயம், பூரண நிச்சயம் என்று அவர் விளக்குகிறார். அதன் அர்த்தம் சத்தியம் என்று அதை மிக விசேஷித்த உறுதித்தன்மையோடு அவர் இந்த மாபெரும் சத்தியத்தை அவர் விசேஷித்த உறுதிப்பாட்டோடு அவர் விளக்குகிறார். ஆகவே ராஜாவிற்கு கொடுக்கப்பட வேண்டிய முழுமையான இந்த சொப்பனத்தின் விளக்கமானது தற்போது கொடுக்கப்பட்டாகிவிட்டது. ஆம், ராஜா இது நேரம் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த அந்த ஒட்டுமொத்த சொப்பனத்தின் ஞான அர்த்தங்கள் ராஜாவின் சிந்தனைக்கு விளக்கப்பட்டாகிவிட்டது. ஆகவே ராஜாதான் இனி முடிவெடுக்க வேண்டும், ராஜாதான் இனி சிந்திக்க வேண்டும். ராஜா என்ன செய்ய போகிறார், ராஜா எப்படி அவர் இதற்கு பதில் கொடுக்க போகிறார் என்று சால்டியன்ஸ் இருக்கக்கூடிய கல்தேயர்கள், அதாவது பாபிலோனியர்கள், அவருடைய பிரதானிகள், பலதுறை விற்பனர்கள், பலதுறை நிபுணர்கள், பல்துறையில் விசேஷித்த வகையிலே தேர்ச்சி பெற்ற அனைவரும் கண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த ராஜ தர்பாரிலே
ராஜா செய்திட்ட பணி என்ன, ராஜா என்ன காரியத்தை செய்தார் என்பதை நாம் வாசிக்க கேட்கும் பொழுது அவர் சொல்றார் பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு காரியம். சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்று சொல்லும் போது ராஜா முகம் குப்புற விழுந்தார். 46ஆம் வசனத்துல நம்ம வாசித்து அறியும் பொழுது அதை நம்ம பார்க்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை மாத்திரம் தற்போது வாசிங்க. தானியேல் 2:46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேசார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். உடனடியாக இந்த பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகிய நேபுகாத்நேச்சர் செய்திட்ட காரியம் முகம் குப்புற விழுதல். ஆம்பன்மானவர்களே, அவரது சிங்காசனத்திலிருந்து அவர் உடனடியாக இந்த தானியேலுக்கு முன்பதாக முகம் குப்புற விழுதல் என்பது எதை குறிக்கும் அடையாளம்? பிதாவாகிய தேவனே மகா பெரியவர், அவரே சொப்பனங்களையும் காலங்களையும் வேலைகளையும் விளக்க வல்லவர் என்பதை தானியேல் ஏற்கனவே இந்த ராஜாவிற்கு முன்பதாக அவர் அறிவித்தார். ஆம்பன்மானவர்களே, பிதாவாகிய தேவனை எப்போதும் மகிமைப்படுத்தினார், பரலோகத்தின் தேவனை எப்போதும் ஸ்தோத்தரித்துக் கொண்டிருந்தார். ஆகவே கடைசி நாட்களில் சம்பவிப்பதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார் என்பதை தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல அவர் ஏற்கனவே விளக்கியும் இருந்தார். ஆகவே அப்பேற்பட்ட சர்வ வல்லமையுள்ள அண்ட சராசரங்களின் அதிபரும் மாபெரும் சர்வ வியாபியுமாகிய அனந்த ஞானமுள்ளவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரதிநிதி இந்த தானியேல். ஆகவே இந்த தானியேலுக்கு முன்பதாக எப்பேற்பட்ட மரியாதையை, எப்பேற்பட்ட கீழ்ப்படிதலை காண்பிக்கும் அந்த உடல் கூற்றியலை இந்த ராஜா செய்து காண்பித்தார். இப்படிப்பட்ட விழுகை, இப்படிப்பட்ட வணக்கம் அது தானியேலின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு கொடுக்கப்படுவதாக அவர் இறுதியபூர்வமாக எண்ணி பயந்து நடுநடுங்கி உண்மையாகவே அவர் தானியேலுக்கு அவர் இந்த விசேஷித்த காரியத்தை செய்து தேவனை பயபக்தியோடு அவர் நினைத்து வணங்கினார். ஆமன்பானவர்களே, ஆகவே தேவனுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய தானியேலுக்கு முன்பதாக இவைகள் செய்யப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவருடைய புறஜாதி வழக்கத்தின்படியாக அவருக்கு காணிக்கை மற்றும் கட்டளையிட்டார். ஆனால் தானியேல் அச்சயம் விரும்பவில்லை, விரும்பி இருக்க மாட்டார். காரணம், அவர் பிதாவாகிய தேவனால் வார்ப்பிக்கப்பட்டவர். பிதாவாகிய தேவனுடைய நியாயப்பிரமாணம் தானியேலின் உள்ளத்தில் இருந்தது. தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை உனக்கு வெளிப்பட்டது என்று விசேஷித்த தூதன், அந்த தூதன் தானியேல் இடத்துல அவர் தானியேல் 9ஆம் அதிகாரத்துல சொல்லக்கூடிய காரியத்தை நாம் ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். அப்படியானால் பிதாவாகி தேவனுக்கு எப்போதும் பிரியமானதை, பிதாவாகி தேவன் விரும்பக்கூடியவற்றுக்கு எப்போதும் செவி கொடுப்பவராகவே இந்த தானியேல் தனது இளம் பிராயத்திலேயே காணப்பட்டிருக்கு. ஆகவே இதற்கு முன்பதாக நாம் ஆராய்ந்திட்ட பாகங்களிலே தானியேலினுடைய குடும்ப பின்னணி, தானியேலினுடைய தாய் தகப்பன்மாரினுடைய பெயர்கள் முழுமையாக வேதாகமத்திலே கூறப்படாவிட்டாலும் கூட தானியேல் நிச்சயமாகவே அவர் தேவனுடைய பயபக்திக்குரிய பிள்ளைகளாயிருந்த பெற்றோர்கள் மூலமாகத்தான் இப்படிப்பட்ட தெய்வீக பயபக்தியை கற்றிருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும். தொடர்ந்து நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்த விசேஷித்த பிள்ளைகள் மத்தியிலே அவர் ராஜகுலத்தாரின் மத்தியிலே வாழ்ந்திருக்க வேண்டும். தொடர்ந்து தீர்க்கதரிசிகளை அவர் உண்மையாகவே ஏற்றுக்கொண்டு தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கு அவர் செவி கொடுத்திருக்க வேண்டும். ஆகவேதான் பிதாவாகிய தேவனுக்கு அவர் செலுத்தக்கூடிய தொழுகை, வணக்கம், பயபக்தி, ஜெபம் இவைகளை அவர் ஒருவருக்கு மாத்திரமே நிச்சயம் கொடுத்து கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட தானியேல் நிச்சயமாகவே ராஜாவினுடைய இந்த உபசரிப்புகளையும் மற்றும் காணிக்கைகளையும் தூபம் காட்டுதலையும் அவர் விரும்பாத வகையில அவர் அவைகளை புறக்கணித்திருப்பார். ஆகவே அதை பற்றிய நேரடியான பதிவு வசன பகுதியிலே இல்லை என்பதற்காக தானியேல் அவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டதாக அர்த்தமாகி விடாது என்ற மாபெரும் சத்தியத்தின் மறுபகுதியை நாம் உற்று நோக்கி கொண்டிருப்போம். காரணம், இந்த அதிகாரத்தின் என்பதாகத்தான் தானியேலை குறித்து தேவனுடைய தூதன், தானியேலே நீ மிகவும் பிரியமானவன் என்று தேவனுடைய அங்கீகரிப்பை தேவதூதன் மூலமாக சொல்ல நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை தானியேல் அவருக்கு புகழையும் மகிமையையும் அல்லது பாராட்டையும் விரும்பி இருந்தால் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இப்படிப்பட்ட அங்கீகரிப்பின் செய்தியை தேவதூதன் மூலமாக தானியேல் ஒருபோதும் பெற்றிருக்க முடியாது. மாத்திரமல்ல, தானியேலுக்கு மேசியாவின் வருகையை பற்றிய மாபெரும் சத்தியத்தை
ஏற்றகால தீர்க்க தரிசன உபதேசத்தை தேவன் வழங்கியிருக்கவும் மாட்டார் என்பதை நாம் உறுதியாக ஆராய்ந்து அறியலாம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளை, வாசிக்கக்கூடிய வசனங்களினுடைய பின்னணிகளையும் வாசிக்கக்கூடிய வசனங்களினுடைய நேர்த்தியையும் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விவரங்களின் விசேஷித்த சத்திய விளக்கங்களையும் முழுமையாக நாம் ஆராயும் போது அதில் புதைந்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளினுடைய விசேஷித்த அர்ப்பணிப்பு, அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விசேஷித்த பக்தி வைராக்கியம், அவர்கள் காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்திற்குரிய தைரியம் ஆகிய இவைகள் யாவையும் நாம் உற்று நோக்கி நாம் பிரமிப்படையலாம். அதே நேரத்தில் அதை பின்பற்றவும் தொடங்கலாம். ஆமன்பானவர்களே, ஆகவேதான் பிதாவாகிய தேவனை தானியேலின் நிமித்தமாக இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கண்டுபிடிக்க தொடங்கினார். அவரை குறித்தும் அவருடைய சர்வ வல்லமையை குறித்தும் தானியேலின் மூலமாக அவர் ஆராய்வதற்குரிய வாய்ப்பு, அறிந்து கொள்வதற்குரிய நல்வாய்ப்பை இந்த பிரஜாதி ராஜாவாகிய பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாகிய நேபுகாத் நேச்சார் பெற்றிருக்கிறார். ஆகவேதான் தானியேல் ஏற்கனவே சொல்லி இருந்தபடி சொப்பனம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்ற விசேஷித்த உறுதியை அங்கே கொடுத்திருந்தார். ஆம்பன்மான சகோதர சகோதரிகளை நாம் பார்க்கிறோம். ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம். தானியேல் 2 இந்த கல்லை பற்றி அவர் சொல்லும் போது மிக முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஒரு பாகம், அந்த பாகத்துல 35ஆம் வசனம் மற்றும் 44ஆம் வசனத்துல நாம் பார்க்கும்போது இந்த கல்லை பற்றியான 2 வகையான குறிப்புகள் வேதாகமத்துல கொடுக்கப்படுது. ஒன்று, இந்த கல்லானது பெயர்ந்து உருண்டு, அது மாத்திரமல்ல, பெயர்ந்து உருண்டு வரக்கூடிய இந்த கல்லினுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியம் என்னவென்றால், உலோகங்களை, அதாவது ராஜ்யங்களை, ராஜ்ய பாரங்களை நொறுக்குகிறது. இது ஒரு மிக நீண்ட ப்ராசஸ். 2520 வருடங்கள் கொண்ட மிக நீண்டதொரு புறஜாதியாரின் ராஜ்யங்களின் காலத்துல இவைகள் நடைபெற வேண்டிய விசேஷித காரியம். இருந்த போதிலும் லவோதிக்கியா கால சபையின் காலத்திலோ இந்த உலோகங்களை, அதாவது ராஜ்யங்களை நொறுக்குதலின் உச்சகட்ட ஆயத்த நேரம், உலோகங்களை நொறுக்குதல், ராஜ்யங்களை நொறுக்குதல். ஆம், பூமியினுடைய 4 அமைப்புகள், அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் ஆகிய இவைகளின் மீது அசைவுண்டாக்கி அதை பலவீனப்படுத்தி பிற்பாடு நொறுக்கும் காரியத்தை தொடங்கி நொறுக்குதலை அது விசேஷித்த வகையிலே வலிமைப்படுத்தி அதை நிறைவாக முற்றிலுமாக அதை விளத்தலும் காரியம் ஆகிய இத்தனை படிப்படியான நிகழ்ச்சிகளையும் உள்ளடக்கியதாகவே அந்த நொறுக்கும் நிகழ்ச்சி காணப்படுகிறது. அந்த காரியம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தானே பெரிய பர்வதமாக ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு எமர்ஜிங் டெவலப்மெண்ட், வளர்ந்தேறும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பிரதான வளர்ச்சி நிலைமை. ஆகவே இந்த காரியம் எதை குறிக்கும் அடையாளம்? கிராஜுவலி எக்ஸ்பேண்டிங் என்று சகோதரர் சிடிஆர் குறிப்பிடுகிறார். ரெஃபரன்ஸ் நம்பர் 23711 2371வது பக்கத்துல குறிப்பிடும் போது இந்த கல் பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை இது அடையாளப்படுத்துகிறது. இந்த பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக மெய் திருச்சபை இயக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அம்மன்பானவர்களே, ஆகவே பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் 2 பாகங்களாக இருக்கிறது என்பதை நாம் ஏற்கனவே ஆராய்ந்திருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றிருக்கிறோம். ஏற்றகால சத்தியங்களை பெற்றிருக்கிறோம். ஆக பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியின் மேலாதிக்க அதிகாரத்தை பெற்றிருப்பதாகவும், அதைத் தொடர்ந்து கண்ணுக்கு தெரியும் பூமிக்குரிய அரசாட்சியின் பாகத்தை கீழ்ப்பகுதியில பெற்றிருப்பதாகவும் நாம் உபதேசங்கள் மூலமாக ஏற்கனவே நாம் தெய்வீக திட்டங்களை பெற்றிருக்கிறோம். அப்படியானால் அந்த ராஜாக்களின் நாட்களில கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியின் பாகத்தை பிரசன்னமாகி இருக்கக்கூடிய ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாகிய கர்த்தர் இயேசு தொடங்கி வைத்தார். பலவானை முந்தி கட்டினாலுடைய ஒருவன் அவன் வீட்டுக்குள் புகுந்து உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும் என்ற கேள்வியை எழுப்பின அந்த வினாவின் நாயகரே, அந்த மாபெரும் வல்லமையுள்ள செயலை, தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியின் பாகத்தை அவர் 2ஆம் வருகையிலே பிரசன்னமாகி கிபி 1874 காலக்கணக்கு தீர்க்க தரிசனங்கள், யூப்ளியின் பிரமாணங்கள் மற்றும் விசேஷித்த காலங்கள், வேலைகள், டைம்ஸ் அண்ட் குரோனோஸ் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் மற்றும் தீர்க்க நியாய பிரமாணத்தின் காலக்கணக்கு, கர்த்தருடைய வருகைக்குரிய அடையாளங்கள் ஆகிய
பல முனைகளிலும் இருந்து, பல கோணங்களிலும் இருந்து அதற்குரிய ஆதாரங்களை சர்வ வல்லவர் நியமித்திருக்க, அவைகளின் மூலம் நாம் சத்தியங்களை பெற்றிருக்கிறோம். அந்த சத்திய வெளிச்சங்கள் மூலம் கற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விசேஷித்த ஆளுகையானது அவரது இரண்டாம் வந்திருத்தலிலேயே தொடங்கி இருக்கிறது. அது மிகவும் விசித்திரமான முறையில கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியின் பாகத்திலே அது தொடங்கப்பட்டிருக்கிறது. அதை தொடர்ந்து அது முழுமையாக பரவும் படிப்படியாக அது சூழும், அது நீளும், அது உலகம் முழுவதும் எக்ஸ்டென்ஷன், மிக நீண்ட நெடிய இந்த உலகத்தின் பகுதியில முழுமையாக பரவும் என்பதை சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் இந்த தானியேலின் தீர்க்க தரிசனத்துல அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரோக்ரசிவ் இம்ப்ரூவ்மெண்ட்டை பத்தி, படிப்படியான சீரான வளர்ச்சியை பற்றி அவர் விளக்கி இருக்கக்கூடிய இந்த உன்னதமான அடையாள பாஷை விளக்கம் எப்பேற்பட்ட தெய்வீக ஞானத்தின் அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 மற்றும் 45 பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டத்தை அவரது ஞானமுள்ள அடையாளங்களின் மூலமாக அவரது அருமை திருச்சபை கற்றுக்கொள்வதற்கும், அந்த அருமை திருச்சபையாகிய சீயோன் குமாரத்தி பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் எவ்விதத்திலே அமைக்கப்பட்டு வருகிறது கர்த்தர் இயேசுவின் தலைமையின் கீழாக, அதில் மெய்த்திருச்சபையினுடைய லவோதிக்கேயா சபையின் கால பாகம் என்ன என்பதை குறித்து தெளிவாக அறிந்து கொள்வதற்கும், நம் மனக்கண்கள் திறக்கப்படுவதற்கும், விசுவாச கண்கள் உயர்த்தப்படுவதற்கும், நாம் கர்த்தர் இயேசுவை இன்னும் அதிகமாக பின்பற்றி அவர் வந்திருக்கக்கூடிய ராஜாவாக ஏற்ற நேர பிரதான அறுவடையாளராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதையும், ராஜ்யபாரத்தை எவ்விதம் துவக்கி இருக்கிறார், எவ்விதம் வளர்ச்சியடைய வைக்கப் போகிறார், எவ்விதமான காரியங்கள் இடையில் இருக்கிறது, அவைகளெல்லாம் நேர்த்தியாக இசைவனை பார்க்க ஒன்றன் பின் ஒன்றாக அவர் ஒருங்கு சேர்த்து எப்படியாக இந்த ராஜ்யபாரத்தை முழுமையாக உலகம் முழுவதும் பரவ வைக்கப் போகிறார் என்பதை இந்த தானியேலின் இந்த தீர்க்க தரிசனம் இறுதி பகுதி மிக நேர்த்தியாக தேவன் கொடுத்திருந்தனாலே நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது. பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். காரணம், அவரது நேர்த்தியான கருவியாகி தானியேலை பயன்படுத்தி சர்வ வல்லவருடைய பிரம்மாண்ட திட்டத்தை லவோதிக்கேயா கால சபைகள் நிச்சயமாக, துல்லியமாக, சந்தேகத்திற்கிடமின்றி விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், உண்மையாக விசுவாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தெய்வீக நோக்கமானது பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த சிந்தையில காலங்களுக்கு முன்னோக்கிய அந்த மாபெரும் தொலை தூர சிந்தனையில எப்பேற்பட்ட காலத்திலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தொலைதூரத்தின் சிந்தனை இந்த லவோதிக்கேயா கால சபைக்கு விழிப்புணர்வையும் ஏற்ற நேர சத்தியத்தையும் தர வல்லமையுள்ளதா இருக்கிறது என்பதை இந்த வசன பகுதி விளக்கி கொண்டிருக்கிறது. அன்பர்களே, ஏனென்றால் நாம் வாழும் இந்த லவோதிக்கேயா சபையின் காலப்பகுதியில உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அரசியல் அமைப்புகள் எவ்விதம் சென்று கொண்டிருக்கின்றன, சமுதாய அமைப்புகள் எவ்விதம் சீரழிந்து கொண்டிருக்கின்றன, மற்றும் பொருளாதார அமைப்பு எவ்விதம் பலவீனமாகி கொண்டிருக்கிறது, மற்றும் மத அமைப்பு எவ்விதத்துல அது சீர்கேட்டை நோக்கி சென்று அது தொடர்ச்சியாக தள்ளாட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் நாம் ஆராய்கிறோம், நேரடியாக நாம் பார்க்கிறோம். உலகத்துல இருக்கக்கூடிய மீடியாக்கள் அதை நமக்கு விளக்கி கொண்டிருக்கிறது. நாம் வாழும் ராஜ்யங்களிலே இவைகளை காண முடிகிறது. அப்படியானால் இந்த உலகத்தின் குடிகள், அதாவது உலகத்தின் ஜனங்கள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க? இந்த உலகத்தின் குடிகளுக்கான சொல்யூஷன் என்ற தீர்வு எப்படி இருந்தால் அது நன்மை பயக்கும் என்று உலகத்தின் குடிகள் நினைக்கிறார்கள் என்றால், பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள், பலவிதமான தீமைகள், பலவிதமான தோல்விகள், இந்த அமைப்புகளின் வீழ்ச்சிகள் ஆகிய இவைகளிலிருந்து விமோசனம், இவைகளிலிருந்து விடுதலை, இவைகளிலிருந்து முன்னேற்றம் கிடைக்காதா என்ற இயக்க பெருமூச்சு எல்லா துறையினரிடத்திலும் காணப்படுகிறது, பல்துறை மட்டத்தினரிடத்திலும் காணப்படுகிறது. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, அப்படியானால் ஒட்டுமொத்த உலகமும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ விரும்புகின்ற காரியம் என்ன என்பதை சகோதரர் சிடிஆர் அவர்கள் குறிப்பிடும் போது ரீஃபரன்ஸ் நம்பர் 2145 பேராகிராஃப் 1ல அவர் இவ்விதம் குறிப்பிடுகிறார். அந்த குறிப்பிடும் காரியம் ஒட்டுமொத்த உலக ஜனங்களினுடைய சிந்தனையை பற்றி அவர் அங்க பேசுறார். வாசிக்க கேட்போம். ரீஃபரன்ஸ் 21451. உலகமே ஓர் வலிமையான ராஜ்யத்தை தேடுகிறது. ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் மகிழ்வை, ஆசீர்வாதத்தையும் இந்த வலிமையான அரசே தர உள்ளது. ஆமன்பான சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த உலகமே ஒரு வலிமையான ராஜ்யத்தை தேடுகிறது. ஆம், என்டையர் குளோப் நீட்ஸ் மைட்டி பவர்ஃபுல் கிங்டம்.
ஒட்டுமொத்த உலகமே வலிமையான ராஜ்யத்தை தேடுகிறது. அந்த வலிமையான ராஜ்யம் என்றால் அந்த ராஜ்யத்தினுடைய செயல்பாடு, அதன் நீதியின் பரிபாலனம், அதன் செயல்படும் விதம், அந்த ராஜ்யத்தின் குடிகள், அதாவது ஒவ்வொரு சிருஷ்டிகளுக்கும் அந்த ராஜ்யமானது நிச்சயம் மகிழ்ச்சியையும் நிச்சயம் ஆசீர்வாதத்தையும் பூரணமாக தந்து கொண்டிருக்க வேண்டும். இப்பேற்பட்ட செயல்பாடு உள்ள அரசே வலிமையான அரசு. இந்த வலிமையான அரசே மாபெரும் எதிர்பார்ப்பாக அனைத்து உலக ஜனங்களின் மனதிலும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க வேண்டும் என்று அனைவருமே விரும்புகின்றனர். ஆகவே அப்பேற்பட்ட நிரந்தர தீர்வாக, அனைவருடைய எதிர்பார்ப்புமாக, அனைவருக்கும் நன்மையையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நிரந்தரமாக தர வல்லமையுள்ள அந்த ராஜ்யமானது நிச்சயமாகவே வல்லமையுள்ள தேவனால் தான் ஏற்பாடு செய்யப்பட முடியும். வல்லமையுள்ள தேவனால் தான் அந்த ராஜ்யமானது கட்டமைக்கப்பட முடியும். அந்த வல்லமையுள்ள தேவனை கொடுத்திட்ட சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் இந்த மாபெரும் திட்டத்திற்கு இயக்குனர், இந்த மாபெரும் திட்டத்திற்கு எழுத்தாளர். பிதாவாகி தேவனே, நீர் மகா பெரியவர். உம்முடைய விசேஷித்த இயக்ககம், பரலோகத்திலிருந்து நீர் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் மிகவும் நேர்த்தியானவை, மிகவும் உண்மையுள்ளவை, அனைத்தும் வலிமையானவை. உம்மால் மட்டுமே அனைத்தையும் செய்யக்கூடும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். அப்பேற்பட்ட மாபெரும் வல்லமையும் நீதியும் கனமும் மாட்சிமையும் பொருந்தி நீர் ஒருவரே இந்த வலிமையான ஏற்படுத்த வல்லமையுள்ளவர் என்பதால் தான் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்க வந்த தனது சீஷர்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே, பரமண்டல ஜெபத்திலே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்ற அந்த ராஜ்யத்தினுடைய மாபெரும் வல்லமையுள்ள அதிகாரத்தை நேரடியாக அறிந்திருந்த அன்பின் ஆண்டவர், பழைய ஏற்பாட்டு கால மிகாயேல், மாபெரும் விசேஷித்த தூதன் ஆக செயல்பட்ட கர்த்தர் இயேசு தனது சீஷர்களுக்கு நேரடியாகவே ஜெபிக்க இவ்விதம் கற்றுக் கொடுத்தார். எப்பேற்பட்ட விசேஷித்த தெய்வீக திட்டத்தின் ஆழங்களை அறிந்த அன்பின் கர்த்தர், செல்லப்பிள்ளையாய் நித்தமும் இருந்து அறிந்து கொண்டிருந்த கர்த்தர் இவைகளை நினைவுபடுத்தினார். அந்த மேலான ராஜ்யபாரம், வலிமையான அரசாட்சி, மேலான அதிகாரம், பவர் அண்ட் அத்தாரிட்டி, பிதாவாகி தேவனே அதற்கு எழுத்தாளர், பிதாவாகி தேவனே அதன் பூரண இயக்குனர், மகாராஜா அவரே, மகாதேவன் அவரே என்று கர்த்தர் இயேசு கற்பித்தார். ஆமன்பானவர்களே, ஆகவே இந்த லவோதிக்கியா கால சபையானது இவைகளை உற்று நோக்க வேண்டும். பிதாவாகி தேவனுடைய மாபெரும் வலிமையான அரசாங்கம், ராஜாங்கம், 5ஆம் உலக பேரரசாக அவரது திருக்குமாரனும் அவரால் நேசிக்கப்பட்ட சுதனமாய் இருக்கக்கூடிய உயிர் தெழுப்பப்பட்ட ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் மகிழ்ச்சியையும் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஆசீர்வாதத்தையும் அந்த வலிமையுள்ள அரசாங்கமே தர முடியும், தர வல்லமையுள்ளது. ஆகவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிப்பதற்குரிய நியாயமான காரணமாக இத்தனை நூற்றாண்டுகளுக்கும் அந்த ஜெபமானது ஏறெடுக்கப்பட்டு வருகிறது என்றால் அதில் எவ்வளவு பெரிய ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறது என்பதை ஒரு கணம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், அன்பான சகோதர சகோதரிகளே. ஆகவே பிதாவாகி தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஜெபிக்கும் ஜெபத்திலே நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு உற்சாகம் காணப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்திலே குன்றாத ஊக்கம், ஒருபோதும் சோர்வடைந்து விடாத விசேஷித்த உற்சாகமானது பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்தை கோரி, பிதாவாகி தேவனுடைய ராஜ்யத்தின் செயல்பாடுகள் இந்த பூமியில நடப்பிப்பதற்காக அருமையான கர்த்தர் இயேசு எவ்விதம் செயல்பட்டு வருகிறார் என்பதற்கான ஜெபம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஜெபத்தின் தூபங்கள் பரலோகத்திலே சென்றடையத்தக்கதாக நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையானது நிச்சயம் காணப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த விசேஷித்த தெய்வீக ராஜ்யத்தினுடைய உன்னதமான பாகங்களையும் அதன் ஆழ்ந்த தெய்வீக திட்டத்தின் காலங்கள் வேலைகள் பற்றிய அறிவையும் தானியேலுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை விவரிப்பதற்கு அவர் கொடுத்திட்ட வாய்ப்பின் மூலமாகவே நாம் அறிகிறோம். அப்படியானால் பிதாவாகி தேவனே இப்பேற்பட்ட சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்குரிய வாய்ப்புகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக அவரது அனாதி தீர்மானத்தின்படி எண்ணினார், அனுமதித்தார், செயல்படுத்தினார். அதன் விளைவுகளை பாபிலோனிய ராஜா நேபுகாத் நேச்சார் முதல் தொடர்ந்து வரக்கூடிய ராஜாக்கள், அதை தொடர்ந்து வரக்கூடிய அந்த ராஜாக்களின் நாட்களிலே இருந்த ராஜாக்கள், அதற்கு பின்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் விசேஷ வகையிலே கூட்டி சேர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய 7 காலகட்ட சபைகள் ஆக அன்பானவர்களே, அத்தனை பேரினாலும் தியானிக்கப்படக்கூடிய காரியமாகவும்
ஆராயப்படக்கூடிய காரியமாகவும் இந்த விசேஷித்த தெய்வீக திட்டமானது இந்த சிலை தரிசனத்தினுடைய ஆவிக்குரிய விளக்க பகுதியிலே காணப்படுகிறது. ஆகவே அன்பானவர்களே, இங்கே இந்த தேவனுடைய ராஜ்யமானது எப்படி அமைக்கப்படுகிறது என்பதை விளக்கக்கூடிய பாகத்துல சகோதரர் சிடிஆர் ரொம்ப அருமையா அங்க குறிப்பிடுவார். இந்த கல் மனுஷர் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் என்ற இந்த கல் இன்னும் ஒரு அர்த்தத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அதனுடைய செயல்பாட்டிலே அதை அறியலாம். அந்த கல்லானது நொறுக்குகிறது. ஆம், அது எப்படிப்பட்ட வல்லமை உள்ளதா இருக்கிறது என்பதை குறித்து குறிப்பிடும் போது ரெஃபரன்ஸ் நம்பர் 3293 paragraph 5ல அதை குறிப்பிடுகிறார். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். மேசியா நாம் வாசிக்க கேட்போம். ரெஃபரன்ஸ் 3:2-9-3 5வது பத்தி. மேசியா தலையும் சரீரமும் மேலான அதிகாரம் பயன்படுத்துவதால் பூமியின் நாடுகள் நடுங்கி விழுந்தன. ஆம் அன்பானவர்களே, இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ராஜ்யங்கள் 4 வித அமைப்புகளையும் இறுதியிலே வீழ்த்துவதற்கு இறுதி பகுதியிலே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கக்கூடிய அந்த பலவீனப்படுத்தும் பகுதியை கடந்து இறுதியாக மேசியாவாகிய கர்த்தர் இயேசு அவர்தான் தலை, அவரோடு இணைந்த மகிமையின் சரீரம், அதாவது உயிர் தெழுப்பப்பட்ட திருச்சபையின் அங்கங்கள், இவர்கள் இணைந்த பாகம், அவர்கள் தான் மேசியா. ஆக இந்த விசேஷித்த தெய்வீக குடும்பம் மேலான அதிகாரத்தை பயன்படுத்தி, சர்வ வல்லவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பூமியின் நாடுகளை நடுங்கி விளைவிக்கக்கூடிய சம்பவத்தை ஏற்படுத்தப்பட இருக்கிறாங்க. ஆகவே அந்த சம்பவமானது, அந்த எதிர்கால நிகழ்ச்சியானது வேதாகமத்தின் தீர்க்க தரிசன பாஷையில குறிப்பிட்டிருக்கிற காலம் த டைம்ஸ் ஆஃப் ஜேக்கப்ஸ் ட்ரபிள், யாக்கோபின் இக்கட்டு கால முடிவு. ஆம்பன்பானவர்களே, யாக்கோபின் இக்கட்டு கால முடிவு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலப்பகுதி. இந்த லவோதிக்கேயா சபையினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இறுதி பாகத்திற்கு முடிந்த அந்த உயிர் தெழுப்பப்பட்ட காலங்கள்ல இறுதியாக நடக்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு நிகழ்ச்சி யாக்கோபின் இக்கட்டு காலம். ஆகவே இந்த காலப்பகுதியில முற்பிதாக்களின் உயிர் தழுதல் நிச்சயம் நடக்கும். ஆமன், ஒரு விசேஷித்த தீர்க்க தரிசன பார்வையை நாம் ஆராய வேண்டி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 24 முடிய கவனமாய் வாசிக்க கேட்போம். ஏசாயா 29:22 முதல் 24 முடிய. ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகன் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வழுவி போகிற மனதை உடையவர்கள் புத்திமான்களாகி முறுமுறுக்கிறவர்கள் உபதேசம் கற்றுக்கொள்வார்கள். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக நம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் இந்த இறுதி நேர பகுதியில யாக்கோபு மற்றும் யாக்கோபுடைய குமாரர்கள் ஆபிரகாமோடு செய்திட்ட வாக்குத்தத்தமான உடன்படிக்கை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு முற்பிதாக்களை அவர்களுக்காகவே உயிர் தெழுப்பு பண்ணுகிறார். ஆகவே அவர்கள் பூமியின் ராஜரீக இளவரசர்களாக மேன்மையான உயிர் தெழுதலில அவர்கள் செயல்பட இருக்கிறார்கள். ஆகவே இந்த யாக்கோபின் இக்கட்டு கால முடிவுல இஸ்ரேல் தேசமானது ஒட்டுமொத்த உலக ஜனத்தினுடைய சைனியத்தினாலே, கோகு மாகோகு சந்ததியினுடைய இராணுவத்தினாலே முழுமையாக தோற்கடிக்கப்படும் என்ற நிலை, எருசலேம் பிடிக்கப்பட்டாயிற்று என்ற நிலை என்ற ஒரு மாபெரும் வீழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு வரும் பொழுது தேவனுடைய அற்புதமான கரத்தின் வல்லமையானது வெளிப்படும். தேவனுடைய விரலின் வல்லமையானது வெளிப்படும். பூமியின் ராஜரீக இளவரசர்களாகிய முற்பிதாக்களை பிதாவாகிய தேவன் உயிர் தெழுப்பி அவர்களுக்குரிய விசேஷித்த வல்லமையை, அதிகாரத்தை வழங்கி பரலோகத்தில் இருக்கக்கூடிய மேசியா மற்றும் அவரது மகிமையின் சபையினுடைய நேரடி தொடர்பையும் அவர்களுக்கு கொடுத்து ஆவிக்குரிய அரசுடன் தொடர்பு ஏற்படுத்தி வைத்து இந்த பூமியினுடைய இறுதி நேர நிகழ்ச்சியை அவர் முடித்து வைப்பார். பூச்சக்கரத்தின் குடிகளாகிய ஒட்டுமொத்த பூமியின் இராணுவமும் திகைத்து திடுக்கிட்டு இது தேவனுடைய விரல் என்பார்கள். அவர்கள் தேவனுடைய வல்லமை நிமித்தம் அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள். இவர்களுக்கே உரிய
விசேஷித்த வாக்கு திட்டங்கள் ஏசாயா 29 அதிகாரம் 22 முதல் 24 முடிய நாம் வாசிக்க கேட்டோம். அனைவரும் நீதியை கற்றுக்கொள்ள முன் வருவார்கள். இனி அவர்கள் முன்போல் இருக்க மாட்டார்கள். அவர்களுடைய சீர்திருத்தத்தை பற்றி இங்கே தேவன் பேசுகிறார். ஆகவேதான் ஏசாயா மூலம் மற்றும் ஒரு கோணத்துல இந்த காரியத்தை விளக்கினார். ஏசாயா 26 அதிகாரம் 9 வசனத்தையும் கூட நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 26:9. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, பிதாவாகிய தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு, அதாவது அவரது ராஜ்யத்தின் நீதியின் பரிபாலனம் தொடங்கி வைக்கப்படும் போது கண்ணுக்கு தெரியும் ராஜ்யமானது எருசலேமிலே ஆளுநராய் தேவனால் முன் குறிக்கப்பட்ட ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களிலே இவரை போல் பிறந்ததில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஸ்நானக யோவானால் தொடங்கி வைக்கப்பட்டு முற்பிதாக்களினால் வழிநடத்தப்படும் போது இந்த பூச்சக்கரத்தின் குடிகள் நீதி என்றால் என்ன, அநீதி என்றால் என்ன, உண்மை என்றால் என்ன, பொய் என்றால் என்ன, சத்தியம் என்றால் என்ன, அசத்தியம் என்றால் என்ன என்ற வித்தியாசத்தை முதலில் கற்றுக்கொள்வார்கள். அதற்கு அடுத்தபடியாக தெய்வீக நீதி நியாயங்கள், அதன் கொள்கைகள், கோட்பாடுகள், அதன் உபதேசங்கள், அதன் கற்பனைகள், அதன் விவரங்கள், அதன் சட்டத்திட்டங்கள், அதனுடைய ஒழுங்குமுறைகள் மற்றும் அதில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் மற்றும் அதில் கிடைக்கக்கூடிய விசேஷித்த வாக்கியங்கள், இவைகள் யாவையும் அறிந்து கொண்டு தேவனை மகிமை, நீதியின் தேவனே என்று, நீதியும் நியாயமும் உடைய சிங்காசனத்தின் அஸ்திபாரம் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு இந்த நீதியை கற்கக்கூடிய விசேஷித்த வகுப்புகளில அவர்கள் நிச்சயம் இடம் பெறுவார்கள். என்டையர் குளோப், ஒட்டுமொத்த உலகமும் மகா பெரிய நீதியின் அறுவடை வகுப்புகளுக்குள்ளாக அவர்கள் உள்ளே நுழைய இருக்கிறார்கள். இப்பேற்பட்ட மனமாற்றத்தை சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் அவரது அருமை குமாரரும் நமது அன்பின் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையின் கீழாக இந்த முற்பிதாக்களின் மூலமாக இந்த பூச்சக்கரத்து குடிகள் அனைவருக்குமாக நியமித்திருக்கிறார் என்ற விசேஷித்த ராஜ்யத்தின் செயல்பாட்டை நாம் இங்கே பெறுகிறோம். ஆம், பூமியின் இந்த ராஜரீக இளவரசர்களாக இருக்கக்கூடிய முற்பிதாக்களினுடைய பெர்ஃபார்மன்ஸ், செயல்பாடுகள் பிரம்மாண்ட அளவிலே நடைபெற இருக்கிறது. அவர்கள் நேரடியான தொடர்பை ஆவிக்குரிய அரசுடன் வைத்துக் கொண்டு பூமியையும் ஆட்சி புரிவதற்குரிய உன்னதமான ஏற்பாடுகளை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள். ஆமன்பானவர்களே, அதற்கே உரிய தெய்வீக திட்டங்களானது முன்னறிவிக்கிறது. இவைகள் இவ்விதமாக சம்பவிக்க போகிறது என்பதை குறித்து தேவன் அவரது திருக்குமாரர் மூலம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர் சீர்படுத்தக்கூடிய விதத்தை எவ்வளவு நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனுக்கு நம்முடைய துதிகளையும் நன்றிகளையும் ஏறெடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வல்லமையுள்ள அதிகாரத்தை பிதாவாகி தேவன் எவ்விதமாக அனுமதித்திருக்கிறார் என்பதை குறித்து சகோதரர் சிடிஆர் விளக்கும் பொழுது ரெஃபரன்ஸ் நம்பர் 5716 அவர் விளக்குறார். நீங்க நெக்ஸ்ட் ஸ்லைடு கொண்டு வாங்க. ரெஃபரன்ஸ் 5716. சிலையை நொறுக்கி துகளாக்கும் வல்லமையான அதிகாரம் மகிமையின் சபை மூலமாக தெய்வீக வழிநடத்துதலுடன் செய்யப்படும். ஆமன்பான சகோதர சகோதரிகளே, தற்போது இரண்டாம் வருகையில் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக பிரசன்னமாயிருக்கக்கூடிய அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே நேரத்தில் த பிரசன்ட் சீஃப் ரீப் ஹார்வெஸ்டராகவும் செயல்படுறார். அதாவது தலைமை பிரதான அறுவடையாளராகவும் செயல்பட்டு அவரது கூறிய சத்தியம் என்னும் ஏற்றகால சத்தியத்தின் கருத்தறிவாள்களால் உண்மையான கோதுமை மணிகளாக கண்டறிந்த அவரது உண்மை பிள்ளைகளை அவர் அறுத்து தமது களஞ்சியத்திலே, அதாவது மகிமையின் சரீரத்துல பரலோகத்தின் பாகத்திலே சேர்த்து அவர்களுக்கே உரிய உன்னதமான ஸ்லாக்கியங்களை கொடுத்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த மகிமையின் சபையை அறுவடை செய்து கொண்டிருக்கக்கூடிய கர்த்தாதி கர்த்தா, ராஜாதி ராஜா, பிரதான அறுவடையாளர் இந்த மகிமையின் சபைக்கு உலகத்தின் ராஜ்ய பாரங்கள், உலகத்தினுடைய அமைப்புகள், இவைகளை நொறுக்கி தூளாக்கும் வல்லமையுள்ள அதிகாரத்தை வழங்கி இருக்கிறார். ஆக கர்த்தர் இயேசுவின் தலைமையின் கீழாக காணப்படும் மகிமையின் சபையின் மூலமாக மட்டுமே இது தெய்வீக வழிகளுடன் இந்த நொறுக்கும் நிகழ்ச்சி இறுதியாக முடித்து வைக்கப்படும், இறுதியாக அவைகள் பூர்த்தியாக்கப்படும் என்பதை விசேஷித்த ஏற்ற நேர சத்தியமாக பிதாவாகி தேவன் கர்த்தர் மூலமாக அறிவித்திருக்கிறார். ஆகவேதான் சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்பதை
தேவனுடைய தாசனாய் இருக்கக்கூடிய தானியேல் மற்றும் தானியேல் வகுப்பினர் எப்போதும் விசுவாசித்து அதற்கேற்ற கீழ்ப்படிதலோடும் விசுவாச கிரியைகளோடும் நிச்சயம் காணப்பட வேண்டும். ஆமன்பான சகோதரிகளே, ஆகவே நாம் இங்கே கவனிக்க வேண்டும். ஆராயும் பொழுது இந்த வேதாகம வசன பகுதிகள் பிதாவாகி தேவன் வைத்திருக்கக்கூடிய இந்த இறுதி நேர விசேஷித தெய்வீக திட்டத்தின் செயல்பாடுகள், ராஜ்யபாரமானது தேவனுடைய ராஜ்யமாக எவ்விதம் மாற்றப்பட இருக்கிறது என்பதை இந்த 2 வசனங்களுக்குள்ளாக எவ்விதமாக வடிவமைத்து வைத்திருக்கிறார் என்ற ஆராய்ச்சியின் பாகத்தில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் மூலமாக அவர் வந்து பரிமாறி கொண்டிருக்கக்கூடிய சத்தியங்களை இவ்வளவு நேரம் வரைக்கும் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த ராஜாவின் பார்வையிலே நாம் கவனிப்போம். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தானியேல் 2ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்துல அவரது உணர்வுகளை அங்க வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 2:46. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் முகம் குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஆமன்பானவர்களே, இந்த வசனத்தினுடைய காரியங்களை குறித்து நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். தற்போதும் நாம் பார்க்கும் பொழுது இங்கே ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் அவர்கள் பிதாவாகிய தேவனுடைய தூதுவனாகவே தானியேலை நினைத்து விட்டார். பிதாவாகிய தேவனுடைய தூதுவனாக, ஆம், த அம்பாசிடர் ஆஃப் ஆல்மைட்டி காட், த பிராண்ட் அம்பாசிடர். ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனால் மாத்திரமே விளக்கப்பட கூடிய மாபெரும் மறைபொருள்களையும் மாபெரும் சொப்பனங்களையும் மாபெரும் கனவுகளையும் விளக்குவதற்கு இந்த பூச்சக்கரத்து குடிகளில் எவரும் இல்லை. தேவனுடைய ஆவியை பெற்ற ஒருவராலே மாத்திரம் இவைகளை விளக்க முடியும் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்த இந்த ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் தூதுவனாக, த பிராண்ட் அம்பாசிடராக இந்த தானியேலை நினைத்ததினாலதான் இப்படிப்பட்ட மதிப்பு மரியாதைகளை அவர் செய்து காண்பித்தார். தானியேலோ அதை உள்ளபூர்வமாக அந்த மதிப்பையும் ராஜா கொடுத்த மரியாதையையும் ஏற்கவில்லை. அவர் அதை புறக்கணித்ததை நாம் சற்று நேரத்துக்கு முன்பதாக ஆராய்ந்தோம். ஆமன்பானவர்களே, இப்போது தானியேல் என்ன காரியத்தை குறித்து அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், தானியேல் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இந்த ராஜா நன்றாக அறிந்திருந்தார். அவர் பிராக்டிகலா அதை செயல்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் தானியேலின் தேவனாகிய அண்ட சராசரங்களின் தேவனாகிய பிதாவாகிய தேவனை குறித்துதான ஒரு சாட்சியை கொடுக்கிறார். ஆமன்பானவர்களே, தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 47 மற்றும் 42, 48 வாசிக்க கேட்போம். 47 மற்றும் 48 வசனங்கள். தானியேல் 2:47, 48. ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஆம், அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே பிதாவாகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டதும் அருளப்பட்டதுமான ஒரு சொப்பனம், அந்த சொப்பனத்தை குறித்ததான அற்புதமான பிரம்மாண்ட நினைவு, அதற்குரிய விளக்கம் யார் கொடுப்பார் என்ற நினைவு என்ற சிந்தனை ராஜாவுக்குள் ஏற்படுத்திய காரியம். அதைத் தொடர்ந்து ராஜா அதற்குரிய விளக்கத்தை தேடிய போது பிதாவாகிய தேவனுடைய முன்னேற்பாட்டின்படியே அவரது கருவியாக, அவரது தாசனாக உயர்த்தப்பட வேண்டிய தானியேலை ராஜாவின் சமூகத்திற்கு முன்பதாக நேர்த்தியாக அறிமுகப்படுத்தி பிதாவாகிய தேவனே இந்த தானியேலை ஞானத்தை கொடுத்து வழிநடத்தி அவருடைய ஜெபத்தை அங்கீகரித்து அங்கே பிதாவாகிய தேவனுடைய விசேஷித்த திட்டத்தை இந்த ராஜாவுக்கு கற்பிக்கும் பொழுது ராஜா நிச்சயமாகவே அறிந்து கொண்டார், இந்த மறைபொருளை வெளிப்படுத்தின சர்வ வல்லமையுள்ள தேவன் தான் மெய்யாகவே உண்மையாகவே தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஆமன்பானவர்களே, the Lord God Almighty is the supremo God. பிதாவாகி தேவனே மாபெரும் உயர்ந்த மெய்யான தேவன், மற்ற தேவர்களுக்கெல்லாம் தேவன் அவரே, ராஜாக்கள் அனைவருக்கும் அவரே ஆண்டவர், அவர்தான் அனைத்து ராஜாக்களுக்கும் தலைவர் மற்றும் மறைபொருள்களை வெளிப்படுத்துவதும்
மறைபொருளை கொண்டவரும் அவரே என்று 3 விதங்களிலே பிதாவாகிய தேவனை குறித்து அவர் சாட்சி பகர்கிறார். அன்பன்பானவர்களே, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் ஒரு சாதாரணமான நபர் அல்ல. அவரும் ஏற்கனவே பாபிலோனிய கல்வி முறையிலே கற்று தேர்ந்தவர். இந்த ராஜாவை குறித்ததான குறிப்புகள் கல்வெட்டுகளில் எப்படி இருக்கிறது என்றால், அவர் கூர்ந்த அறிவு மதி உடையவர், சிறந்த அறிவாளி என்று குறிப்பிடுகிறாங்க. அது மாத்திரமல்ல, சிறு வயது முதலே யுத்த வீரன், அனைத்து போர் திறன்களையும் உள்ளடக்கியவர். அதே நேரத்தில் சற்று கோபக்காரர். அது மாத்திரமல்ல, அவர் உணர்ச்சிகளை உள்ளபடியே நேரடியாக வெளிப்படுத்தக்கூடியவர். அது மாத்திரமல்ல, தேவன் அல்லது அவருக்கு உயர்ந்த சக்தி அவருக்கு முன்பதாக செயல்பட்டால் அதற்கு உடனடியாக செவி கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட பல பல்துறை முக்கியத்துவத்தையும் கொண்டவராகவே இந்த ராஜா அங்கே இருந்திருக்கிறார். ஆமன்பானவர்களே, ஆகவே இங்கே பிதாவாகிய தேவனுடைய மாபெரும் செயல்பாடுகளையும் மாபெரும் விசேஷித்த கிரியைகளையும் கண்டிட்ட இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிதாவாகிய தேவனுக்கு சாட்சி பகர்ந்தார். இந்த சாட்சியை வசனம் 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்டோம். வரக்கூடிய கண்ணுக்கு தெரியும் ராஜ்யத்தில, கிறிஸ்துவின் அரசாட்சியில இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவர்கள் எதிர்காலத்திலே உயிர் தெழுப்பப்படும் போது ராஜா ஏற்கனவே கொடுத்துட்ட இந்த சாட்சி ஆனது சத்தியம் போன அர்த்தம் நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்று தானியேல் கூறினது போல இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் பிதாவாகிய தேவனுக்கு மிகச்சிறந்த ஊழியராக, இஸ்ரேலிய முற்பிதாக்களுக்கு கீழாக மிகச்சிறப்பான ஊழியராக நிச்சயம் செயல்படுவார் என்று நாம் விசுவாசிக்கலாம். என்றால் பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடுகளை அந்த காலத்திலே நேரடியாக கண்டவர் தானியேலின் மூலமாக மற்றும் பிற்பாடு வரக்கூடிய அனைத்து அனுபவங்களின் மூலமாக இந்த ராஜா பெற்றுட்டவர். ஒரு சில காரியங்களிலே அவருடைய விழுகை இருக்கலாம். ஆனாலும் பிதாவாகிய தேவனுக்கு சாட்சி கொடுக்கக்கூடிய விசேஷித்த கதாபாத்திரமாக வரும் உயிர்த்தெழுதலின் காலத்திலே இந்த ராஜா நிச்சயமாகவே இருப்பார் என்பதை நாம் இங்கே ஆராய்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, இங்கே வாசிக்க கேட்ட இந்த சத்திய வசன பகுதியில 48ஆம் வசனத்துல பிதாவாகிய தேவன் இந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் மூலமாக தானியேலுக்கு மிகச்சிறப்பான ஒரு இடத்தை அனுமதித்தார். ஆம் அன்பானவர்களே, காரணம் என்ன? காரணம் என்ன என்றால், பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் அடுத்த கட்ட நிகழ்ச்சிகளை வழி நடத்துவதற்கு பாபிலோனிய சாம்ராஜ்யம் முழுமையாக அவர் பயன்படுத்த வேண்டி இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த பாபிலோனிய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத்நேச்சார் இருந்தாலும் அவருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய, அவரை ஞானமாக வழிநடத்தக்கூடிய பிரதான அதிகாரியாக இந்த தானியேலை பிதாவாகிய தேவன் நியமித்தார். ஆகவேதான் அப்படிப்பட்ட தெய்வீக நோக்கம் முன்னதாகவே தேவன் வைத்திருந்ததினாலே அதை செயல்படுத்தும் விதத்திலே ராஜாவின் சிந்தனையை அவர் வழிநடத்தினார். ஆகவேதான் பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாக இந்த தானியேல் உயர்த்தப்பட்டார். எவ்வளவு பெரிய விசேஷித்த ஒரு பதவி உயர்வு பாருங்கள். பாபிலோனுடைய சகல ஞானிகளின் மீதும் பிரதான அதிகாரியாக நியமித்த ஒரு காரியம். ஆமன்பானவர்களே, இது எப்பேற்பட்ட ஒரு உயர்வு! ஆம், ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், டேனியல் பிதாவாகி தேவனுக்கு மிகவும் பிரியமானவர். இந்த கோணத்துல மூத்த சகோதரருடைய ஆராய்ச்சியில ஒரு பிரம்மாண்ட காரியத்தை இங்க கொடுக்குறாங்கன்னா, புறஜாதிகள் மத்தியிலே இருந்து மிக குறுகிய காலத்துல பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்ததனால் மட்டுமே மிகப்பெரிய அளவில் உயர்த்தப்பட்ட ஒரு கதாபாத்திரமாக வேதாகத்துல இருக்கிறவர்களில தானியேல் இடம்பெறுகிறார். தானியேலுக்கு முன்பதாகவே யோசேப்பு இடம்பெற்றார். யோசேப்புக்கு பிற்பாடு நாம் பார்க்கிறோம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரமாக நாம் தானியேலை பார்க்கலாம். அன்பானவர்களே, ஆகவே யோசேப்புக்கு பிற்பாடு மோசே இருந்தார், அதற்கு பிற்பாடு தானியேலும் வந்தார். இப்படியாக தேவனால் உயர்த்தப்பட்ட கதாபாத்திரங்கள் தேவனுடைய பிரதான வேலைகளை தேவன் விரும்பிய வகையிலே, தேவன் திட்டமிட்ட வகையிலேயே செய்து முடித்து தேவனை மகிமைப்படுத்தி கடந்து சென்ற காரியம் இங்கே தானியேல் வகுப்பாராக இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் மிக பிரம்மாண்டமான முன்னுதாரணம். நாமும் நம்முடைய வாழ்நாள் ஜீவிய காலத்திலே பிதாவாகிய தேவனால் பயன்படுத்தப்படுகிறோம் என்றால், கர்த்தர் இயேசுவினால் வழிநடத்தப்படுகிறோம் என்றால்,
பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவதிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடிச்சொலில் பின்பற்றுவதிலும் மாத்திரம் நம்முடைய கவனமானது முழுமையாக செலுத்தப்பட வேண்டும். பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துவதிலும் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலுமே நம்முடைய வாழ்க்கையானது செலுத்தப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும் என்பதிலே நாம் அதிதீவிர விருப்பத்தை, கவனத்தை, கீழ்ப்படுதலை கொடுக்கும் பொழுது பிதாவாகிய தேவனை நாம் மகிமைப்படுத்தும் மாபெரும் அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை நாம் முழுமைப்படுத்தலாம். இப்படிப்பட்ட தானியேல் வகுப்பாருக்கான பாடம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த வசன பகுதிகளிலே நாம் கற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு விசேஷித்த பூமிக்குரிய உயர்வை பிதாவாகிய தேவனுடைய விரலின் அனுமதியினாலே தானியேல் பெற்றிருந்தாலும் தானியேல் பிதாவாகிய தேவனையே எப்போதும் மகாராஜாவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவனே தானியேலுக்கு மகாராஜா. பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் அல்ல. தானியேலுக்கு மாத்திரமல்ல, தானியேலுடைய நண்பர்களாகிய அனனியா, மிசாயேல், அசரியா அவர்களுக்குமே ராஜா யாரென்றால் மகாராஜாவாகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய யாவே தேவன் தான். மற்றவர்கள் அனைவரும் சாதாரண பிரஜைகளே, சாதாரண பிரதிநிதிகளே ஆகிய இந்த காரியத்தை நாம் பார்க்கலாம். தூரா சமவெளியில் நிறுத்தப்பட்ட சிலையை வணங்காமல் நின்ற அந்த விசுவாச யூத 3 புருஷர்களின் சாட்சிகளிலே நாம் அறியலாம். ஆமன்பானவர்களே, பிதாவாகிய தேவன் ஒருவரையே மகாராஜாவாகவும் பிதாவாகிய தேவன் ஒருவரையே தொழுகைக்குரியவராகவும் மற்றும் வணக்கத்திற்குரியவராகவும் தெரிந்திருந்த அந்த விசேஷித்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் அதை நிரூபித்து காண்பித்தார்கள், ப்ரூஃப் பண்ணி காண்பித்தார்கள். அன்பானவர்களே, நாம் இங்கே கவனிக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில புதிய சிற்றின் வாழ்க்கை முறைக்கு மிகப்பெரிய ஒரு விசேஷித்த உற்சாகமூட்டும் சத்தியங்களாகவும் பலமான ஆகாரங்களாகவும் பிதாவாகி தேவன் வைத்திருக்கிறார். நாம் எந்த சூழலிலே இருந்தாலும், எந்த பின்னணியில் இருந்தாலும், அல்லது எந்த விதமான நெருக்கடியில் இருந்தாலும் பிதாவாகி தேவனையே மகாராஜாவாக, பிதாவாகி தேவனையே தொழுகைக்கும் ஆராதனைக்கும் மற்றும் மதிப்புக்கும் உரியவராக இருதயபூர்வமாக நாம் அந்த தெய்வீக வணக்கத்தை ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும் செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். எந்த ஒரு விக்கிரகத்துக்கும் இருதயத்திலே இடம் கொடுத்து விடக்கூடாது, சிந்தனையிலே அனுமதி அளித்து விடக்கூடாது, செயல்களிலே இடம் கொடுத்து விடக்கூடாது, மற்றும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அனுமதித்துக் கொள்ளக்கூடாது என்பதிலே நாம் அதிகவனத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடும் விசேஷித்த வகையிலே தேவனுக்கு கீழ்ப்படிதலோடும் இருக்க வேண்டும் என்ற தானியேலின் வகுப்பாராக, தானியேலின் நண்பர்கள் வகுப்பாராக இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆக அன்பான சகோதர சகோதரிகளே, இப்படியாக இந்த விசேஷித்த தானியேல் அவர்கள் ராஜாவினால், அதாவது புறஜாதி ராஜாவினால் உயர்த்தப்பட்டாலும் கூட அவர் பிதாவாகி தேவனையே மகாராஜாவாக எண்ணினார். இதற்குரிய காரியம் நாம் பார்க்கும் பொழுது எதிர்காலத்திலே இஸ்ரேல் தேசமானது அந்த பொருளான சதியிலே இவ்விதமாக விளக்கப்படுகிறது. பிதாவாகி தேவனால் உயர்த்தப்படும். முற்பிதாக்களின் மூலம் இந்த விசேஷித்த இஸ்ரேல் தேசமானது உயர்த்தப்படும். யாருக்கு முன்பதாக? ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும், உலக நாடுகளுக்கும் முன்பதாக. ஆமன்பானவர்களே, உலக நாடுகள் அனைத்திற்குமான பிரதிநிதித்துவ பகுதியாக எருசலேம் விளங்கும். ஆனாலும் கூட ஒருபோதும் முற்பிதாக்கள், அதாவது எருசலேமியர்கள் மற்றும் இஸ்ரேலியர்கள் சத்தியத்தை கற்ற பிற்பாடு பிதாவாகி தேவனையை மகிமைப்படுத்துவார்களே தவிர ஒருபோதும் உலக நாடுகள் தங்களை பின்பற்றுவதற்காக தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ள மாட்டார்கள். ஆகவே இவைகள் அனைத்தும் முற்பிதாக்களினால் அவர்களுக்கு நேரடியாக கற்பிக்கப்பட்டவை. அவைகளை பின்பற்றுவதிலே பிதாவாகி தேவனுக்கு உரிய மதிப்பையும் பிதாவாகி தேவனுக்குரிய பயபக்தியும் தொடர்ந்து காண்பிப்பார்கள். ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதம் இந்த காரியத்தை விவரிக்கிறார். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 2:3. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்றார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் இங்கே விசேஷ வகையில இப்படிப்பட்ட மிகச்சரியான சத்தியத்தின் புரிந்து கொள்ளுதலுக்குள்ளாக வருவார்கள். ஆகவே அவர்கள் பிதாவாகிய தேவன், அதாவது சர்வ வல்லமையுள்ள கர்த்தரின் பர்வதம், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்குள்ளாக செல்வோம்.
நீதியை கற்றுக்கொள்ளுவோம், நீதி நியாயங்களை பெற்றுக்கொள்ளுவோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம். ஆம், எருசலேமினுடைய பரிசுத்த கூடுகைக்கு செல்லுவோம். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆம் அன்பானவர்களே, உலக நாடுகளின் பிரதிநிதிகளும் உலக ஜனங்களும் எருசலேமுக்குரிய உண்மையான புனித பயணத்திற்கு அப்போது வருவார்கள். பிதாவாகிய தேவனுடைய உபதேசங்களை இஸ்ரேலினுடைய முற்பிதாக்கள் மூலமாக உள்ளபடியே கற்றுக்கொள்ளவும், அதன்படி வாழவும், பெற்றுக்கொள்ளவும் அவர்கள் முன் வந்து அவர்கள் நிச்சயமாகவே செவி கொடுப்பார்கள், கீழ்ப்படிவார்கள், அதன் ஆசீர்வாத ஸ்லாக்கியங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். ஆம், அதில் விசேஷித்த பயன்களையும் பலன்களையும் பெற இருக்கிறார்கள். தொடர்ந்து சீயோனிலிருந்து வேதமானது புறப்பட போகிறது. விசேஷ வகையில அங்கே எருசலேமில் இருந்து விசேஷித்த வகையில கர்த்தருடைய வசனம் வெளிப்பட போகுது. சீயோனிலிருந்து வேதம். சீயோன் குறிப்பிடும் காரியம் பரம எருசலேம், அதாவது மகிமையின் சபை. மகிமையின் சபையின் மூலமாக தெய்வீக வழிநடத்துதல் வேதமாக கொடுக்கப்படும். இஸ்ரேலின் முற்பிதாக்கள் எருசலேமில் இருந்து கர்த்தருடைய நீதியின் பரிபாலனத்தை செய்து நீதி நியாயங்களை வெளிப்படுத்தி கர்த்தருடைய தெய்வீக திட்டங்களின் மூலமாக அவர்கள் வெளிப்படுத்தல்களை கொடுத்து ஆளுகை செய்வார்கள். ஆக இப்படிப்பட்ட விசேஷித்த கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய அரசாட்சியும் கண்ணுக்கு தெரியும் பூமிக்குரிய அரசாட்சியும் ஆக இங்கே ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் சீர்திருத்தும், சீர்படுத்தும் மகா பெரிய யூபிலியின் திரும்ப கொடுத்தலின் கால ஆசீர்வாதங்களுக்குள்ளாக இந்த ஒட்டுமொத்த தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் அவர்களை வழிநடத்தி செல்வார்கள். கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய பாகத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமையில மகிமையின் சபையும், கண்ணுக்கு தெரியும் பூமிக்குரிய பாகத்திலிருந்து யோவான் ஸ்நானகனின் தலைமையில முற்பதாக்களின் சேனையும் நிச்சயமாகவே ஒட்டுமொத்த உலக ஜனத்திற்கும் இந்த தெய்வீக ராஜ்யத்தின் நீதியின் பரிபாலனங்களை, விசேஷித்த செயல்பாடுகளை, நீதியை கற்றுக் கொடுத்து அதன் ஆசீர்வாதங்களை நிரந்தரமாகவே பெற்றுத்தரும். அப்பொழுது பூமியினுடைய ஒவ்வொரு சிருஷ்டிகளும் உண்மையாகவே மகிழ்ச்சி, உண்மையான தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து உம்முடைய ராஜ்யத்திற்காக காத்திருந்தோம், நீரே சமாதானக்காரனர், உம்முடைய ராஜ்யமே நித்திய ராஜ்யம் என்று அவர்கள் சாட்சியிடுவார்கள், அறிக்கையிடுவார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அதற்குரிய வாக்கு தத்தங்கள் ஏற்கனவே வசனங்களிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் ஆராய்ந்திருக்கிறோம். ஆகவே இங்கே தேவனுடைய தாசனாகிய தானியேல் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் மூலமாக இந்த பூமிக்குரிய உயர்வுகள் அந்த கன நேரத்துல உடனடியாக அதிவிரைவு தன்மையிலே தனக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த சூழலிலே அவர் முழுமையான மகிழ்ச்சி அடையவில்லை, அல்லது அதில் அவர் பெரிய சந்தோஷம் பேரானந்தம் அடைந்து அவர் தனது மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை தொடங்கிவிடவில்லை. மாறாக அவர் செய்திட்டு அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த காரியம், பிதாவாகிய தேவனுடைய பார்வையிலே பிதாவாகிய தேவன் மீது விசுவாசத்தோடும் பக்தி வைராக்கியத்தோடும் இந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தேவன் வெளிப்படுத்துவதற்காக தன்னோடு இணைந்து வேண்டிக் கொண்ட தனது உடன் சகோதரர்களாகிய அனனியா, மிசாயேல், அசரியா, பாபிலோனிய மொழியிலே மாற்று பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தாலும், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்று மாற்று பெயர்கள் சூட்டப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கே உரிய விசேஷித்த இந்த பணியிட ஆசீர்வாதங்களை அவர் ராஜாவை இடத்தில் கோரி பெற்றார். எப்பேற்பட்ட தானியேலின் சகோதர அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது பாருங்கள். தானியேலினுடைய சகோதர அன்பு. தானியேல் பிதாவுக்கு மிகவும் பிரியமானவர். தானியேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சில கோணங்களில் முன்னடையாளமானவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் தனது பிள்ளைகளிடத்துல, அதாவது தனது திருச்சபையினிடத்துல, அதாவது தன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்துல எப்போதும் அன்புள்ளவர். ஆகவே பிதாவாகிய தேவனுடைய அன்பை பெற்றிட்ட கர்த்தர் இயேசு அவரது சிங்காசனத்தின் மகிமை, ஆட்சி, அதிகாரம் மற்றும் நீதியின் பரிபாலனங்கள் மற்றும் உன்னதமான தெய்வீக ஆசீர்வாதத்தின் ஸ்லாக்கியங்களிலே அவர் மகிமையின் சபைக்கு அளித்திருக்கிறார் அல்லவா? சிங்காசனத்திலே இடம் கொடுப்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஜெயம் கொள்ளுகிறோன் எவனோ என்ற வாக்குத்தத்தின் மறுபகுதியை அந்த வாக்குத்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அருமை திருச்சபைக்கு, எருசலேமின் 12 அஸ்திபார கற்களுக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய சரீரத்தின் அங்கங்களுக்கும் அவர் அந்த சிங்காசனத்தில் இடம் கொடுப்பதாக கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் பகிர்வு, ஆசீர்வாதத்தின் பங்களிப்பை போல தானியேலின் சகோதர அன்பு இங்கே வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய இந்த பூமிக்குரிய ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இடத்துல உடனடியாக வேண்டிக் கொண்டார். அவர்களுக்குரிய விசேஷ காரியம் என்ன?
அவர்களுக்குரிய பணியிடங்கள் என்ன என்பதை கேட்கும் பொழுது அவர் ராஜா, அனனியா, மிசாயேல், அசரியா என்று உண்மையான பெயர்களை உடைய இந்த பிள்ளைகள், பாபிலோனிய பெயர்களுடைய பிள்ளைகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு பாபிலோன் மாகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படியான பிரபுக்களாக ராஜாவின் கொலு மண்டபத்திலே, அரச தர்பாரிலே பணியிட வாய்ப்பை ஒரு கனப்பொழுதிலே தெய்வீக வல்லமையின் மூலம் பெற்றுக் கொடுத்த தானியேலின் சகோதர அன்பிற்காக நாம் தேவனுக்கு மகிமைகளை ஏறெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசேஷித்த தெய்வீக அன்பு நமக்குள்ளும் காணப்பட வேண்டும். நாம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளிடத்திலும் பிதாவாகி தேவனுடைய அன்பையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் நிச்சயமாகவே நாம் பிரதிபலிக்கிறவர்களாக நிச்சயம் நாம் இருக்க வேண்டும். அது விசேஷ வகையில பிதாவாகி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய வகையிலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்தக்கூடிய வகையிலும் அன்பானது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். ஆம் அன்பான சகோதர சகோதரிகளே, இங்கே தானியேலினுடைய மிகச்சிறந்த சீரிய செயல்பாட்டை நாம் இங்கே காணலாம். தானியேலுடைய சுயநலமற்ற தன்மையை இங்கே நாம் காணலாம். தானியேலுடைய சகோதர அன்பை இங்கே நாம் காணலாம். தானியேல் பூமிக்குரிய ராஜாவாகிய நேபுகத்நேச்சாரை புகழ்ந்து முகஸ்துதி செய்யாமல் பரலோகத்தின் தேவனையே அவர் புகழ்ந்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி ராஜாவையும் மிகச்சரியான கோணத்தில் பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்க செய்த அந்த ஊழியத்தின் மாபெரும் ஸ்லாக்கியத்தை நாம் இங்கே பார்க்கலாம். இவைகளை எல்லாம் நாம் பார்ப்பது எதற்காக? நாம் அவ்விதமே தானியேல் என்ற வேதாகம கதாபாத்திரத்தை பின்பற்றுவதற்காக மட்டுமே மட்டுமே மட்டுமே. ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, தானியேல் 2ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த சிலையின் சொப்பன தரிசனமானது பிதாவாகிய தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த லவோதிக்கேயா சபைக்கே உரிய ஏற்ற நேர சத்தியங்களை கொடுக்கக்கூடியதாகவும் லவோதிக்கேயா கால சபைக்கே உரிய உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் பலமான ஆகாரத்தையும் எப்போதும் சர்வ வல்லவர் நியமித்திருக்கின்ற ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்களை எல்லாம் ஊற்றுக்கண்களாக திறக்கக்கூடிய சத்தியங்களையும் பெற்றுத்தருவதாகவும் இருக்கிறது என்ற விசேஷித்த சத்தியத்தின் வெளிச்சங்களை இன்றைய நாளிலே நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் வரக்கூடிய அடுத்த வகுப்புல தானியேல் 3ஆம் அதிகாரத்தின் பாகங்களுக்குள்ளாக தேவனுடைய விசேஷ தெய்வீக திட்டங்களை ஆராய்ந்தறிய பிதாவாகி தேவன் தாமே கிருபை செய்வாராக. பொறுமையோடு சத்தியங்களை கேட்ட நம் அனைவரையும் இந்த சத்தியங்களுக்குள்ளாக தேவன் வழிநடத்தி நம்ம ஒவ்வொருவருக்கும் கீழ்ப்படுதலை தர தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.